சோசியல் மீடியா திறந்தாவே கெனிசாவுடைய பேர் தான் ட்ரெண்ட் ஆகி வருது. ஜெயம் ரவி அவர்களை ஆர்த்தியை விவாகரத்து செய்கிறதுக்கு முக்கிய காரணம் ஜெயம் ரவி இந்த பாடகி கெனிசாவுடன் தொடர்பில் இருந்தனால தான் விவாகரத்து செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளிவந்தது. இந்த நிலையில் தான் கெனிசா யார், அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். கெனிசா ஒரு பாடகி. அவங்க 9 லாங்குவேஜில் பாடுவாங்களாம். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, குஜராத்தி, பாரிஸ் என பல மொழிகளில் பாடல்கள் பாடுவாங்களாம். பல நாடுகளுக்கு சென்று பல பாடல்களை கெனிசா பாடியிருக்காங்களாம். கெனிசா அவங்களுடைய குடும்பமே இசை குடும்பம் தானா. கெனிசாவோட அப்பா ஒரு தமிழரா, பெங்களூருக்காரன். இவர் பிஸ்னஸ் மேனா, பிஸ்னஸ்க்காக ஃபாரின் போயிருக்காரு. ஃபாரின் போகும்போது தான் போன இடத்துல கெனிசாவோட அம்மாவை சந்திச்சிருக்காரு. அவங்க ஒரு ஆப்பிரிக்காரான். 2 பேரும் கென்யாவில் மீட் பண்ணியிருக்காங்க. காதலிச்சு தான் கெனிசாவோட அம்மாவும் அப்பாவும் திருமணம் பண்ணியிருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு அங்கேயே இருந்திருக்காங்க. கெனிசாவுக்கு 11 வயசாக இருக்கும்போது தான் திரும்ப பெங்களூர் வந்திருக்காங்க. கெனிசாவோட குடும்பமே இசை குடும்பம் தானா. கெனிசா குடும்பம் சர்ச்சில் குரூப் பாடல்கள்லாம் பாடுவாங்களாம். அப்படி சர்ச்சில் கெனிசா குரூப் பாடல்கள் பாடும்போது அங்கே இருந்தவங்க எல்லாரும் கெனிசாவை பற்றி நீ நல்லா பாடுறமான்னு சொன்னாங்களாம். அதுலேருந்து கெனிசாவுக்கு ஒரு பாடகியாக இருந்து அப்போவே உங்களுக்கு மனசில் என்னன்னு தோணுச்சா. கெனிசாவோட அம்மா எஸ்பிபி கூட சேர்ந்து பாடல்கள்லாம் பாடியிருக்காங்களாம். கெனிசாவோட அம்மா கெனிசா சின்ன வயசாக இருக்கிறதுலேருந்தே நீ ஒரு பாடகியவர்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்களாம். அவங்களுக்கு தன்னுடைய பொண்ணை பாடகியாக்கி பார்க்கணும் தான் ரொம்ப ஆசையா. கெனிசா படிக்கிறதுக்காக லண்டன் போயிருக்காங்க. லண்டனில் இருக்க காலேஜ் ஆஃப் யூனிவர்சிட்டி மியூசிக்கில் இவங்க முறைப்படி மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு நிறைய பாடல்கள்லாம் பாடி மிகவும் பிரபலமாக இருக்காங்க. இப்படி கெனிசா பிரபலமாகிருந்த சூழ்நிலையில் தான் அவங்க அம்மா திடீர்னு காலம் இருக்காங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு பிறகு அவங்க அப்பா ரொம்பவே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்பா தான் கெனிசா தன்னுடைய அப்பாவை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காகவே சைக்காலஜிஸ்ட் பிடிச்சாங்களாம். கிட்டத்தட்ட 4 வருஷம் அதே மாதிரி இருந்துட்டு அவங்க அப்பா காலமிட்டாராம். கெனிசா ஃபாரினில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் நல்லாவே தமிழ் பாடுவாங்களாம். நல்லாவே தமிழ் மொழியெல்லாம் பேசுவாங்களாம். கெனிசா பல கஷ்டங்களை சந்திச்சு தான் வேர்ல்டு லெவலில் பாடகியாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கெனிசா அவங்களுடைய இதையார் சொல்லுவாரோ என்ற ஆல்பம் சாங்கை வெளியிடுறதுக்கு ஜெயம் ரவி அவர்கள் வந்திருக்காரு. அதன் பிறகு தான் கெனிசாவுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இங்கிருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகிட்டு வரோம் அப்படின்ட்டு 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரியறதுக்கு கெனிசா தான் முக்கிய காரணம் அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் பலரும் சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில் கெனிசா இப்போ அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஒரு சில பதிவுகளை போட்டிருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நிறைய இடங்களில் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. ஜெயம் ரவி அவர்களுடைய விவாகரத்து பிரச்சனையில் என்னை இழுக்காதீங்க அப்படின்னு கெனிசா அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீட்டு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விலகிருங்க, தேவையில்லாமல் நீங்கள் அடுத்த வீட்டு பிரச்சனையில் ஈடுபடுறீங்கன்னு கெனிசா சொல்லியிருக்காங்க. நீங்கள் கெனிசாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கவனங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இடும் நிறைய தகவல்களை ஒன்று தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.